ரமணா படத்தில் கேப்டன் பிரபாகரன் அப்படி சொல்லலாம்ல, கேப்டன் விஜயகாந்த். ஆமாம், அவர் பிரபாகரன் தான், கேப்டன் பிரபாகரன் தான், எல்லாருக்கும் தெரியும் அவர். ரமணா படத்தில் சொல்லுவார் விஜயகாந்த் சார், எனக்கு பிடிக்காத தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை இருக்குது. 3 வினாடி கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். 1 2 3. நான் வினாடியே லேட்டாக தான் இருக்கேன். கண்டுபிடிக்கல? எஸ், அதே தான், கண்டுபிடிச்சிட்டிங்க. பயம். தமிழில் பிடிக்காத வார்த்தை. இந்த பயம்ங்கிறது மட்டும் சிம்மத்துக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது, எதுலேயுமே. அப்போ தான் சிம்மம் ஜெயிக்க முடியும். ஏன்னா சிம்மத்தை தோற்கடிப்பதற்காக பல கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பயம் என்னைக்கு நீங்கள் விட்டுட்டு வெளியில் வரீங்களோ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை முதல்ல தெளிவாக ஞானமாக, இது ஒரு ஞான வரமாக எடுத்துக்குங்க. எல்லா மனுஷனுக்கும் நிறைய கனவு இருக்குது, நிறைய கனவு இருக்குது. சிம்மத்துக்கு கொஞ்சம் நெஞ்ச கனவு இல்லை. சிம்மத்துடைய கனவு என்ன தெரியுமா? தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. தன்னை நம்புகிறவன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவர்கள். அதனால தான் பல சிம்மராசிக்காரங்க பாருங்கள் விஐபியாக இருப்பாங்க, அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, கிள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அதனால் குடும்பத்தில் உள்ளவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. யார் வீட்டு காசு எடுத்து எதுக்கு அள்ளி விட்ற, நாளைக்கு எங்களுக்கெல்லாம் இந்த காசு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் சிம்மம் ஒரு பொழுதும் கவலைப்படாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இப்படிப்பட்ட திங்கிங் உள்ள சிம்மராசிக்கு பயம் இருக்கவே கூடாது. இந்த பயத்தை நீக்கிட்டோம்னா நம்ம கனவு நிறைவேறுதுன்னு அர்த்தம், உங்கள் நம்பிக்கை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். பல சர்க்கிள் வரும், பல விஷயத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். பல பேர் நமக்கு துரோகியாக இருப்பான், அவனை படுத்திலாம் கவலைப்படாதீங்க. கனவு நிறைவேறணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்பிக்கையை இன்னும் அதிகமாக உங்கள் நம்பிக்கையை உங்கள் மீது வைங்க. ஒரு டவுட் வருதா, அதை சேலஞ்ச் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டவுட்டு, யார் மேலே டவுட் வந்தாலும் சரி, எந்த விஷயத்து மேலே டவுட் வந்தாலும் சரி, உங்கள் மேலேயே ஒரு டவுட் வந்தாலும் சரி, சேலஞ்சாக அது பண்ணுங்கள். இது சேலஞ்ச், இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு லிமிட். எக்காரணம் கொண்டும் எந்த மனிதர்கள் இடத்துலையும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மிகப்பெரிய அடி எங்கே உழுவுதுன்னா அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது தான். ரொம்ப பாவம் பார்க்கும் போதும், ரொம்ப பரிதாபம் பார்க்கும் போதும், ரொம்ப விஷயத்தை நம்ம யதார்த்தமாக பேச நினைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர் மிஸ் ஆகுது. அதனால் லிமிட்டை கண்டிப்பாக கிராஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு லிமிட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதை விட்டு வெளியில் வாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காதீங்க, அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. இது ரெண்டுமே நான் சொன்ன முன்னாடி பின்னாடி 2 வார்த்தையை நல்லா கவனிங்க. லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதில் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க, அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. அப்போ தான் இந்த உலகம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும், அப்போ தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சிம்மம் உலகத்திற்காக பிறந்தவர்கள், சும்மா ஒரு குடும்பத்துக்காக பிறந்தவங்கலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ரிஸ்க் எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு குரோத்து தான். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தான், அது பெரிய லாபம் தான், குரோத். அதே மாதிரி உங்கள் மிஸ்டேக், நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கவலையே படாதீங்க, அது உங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனேன்னு வருத்தமே படாதீங்க. உங்களுடைய பெரிய பலமே என்ன தெரியுமா? ஒரு மிஸ்டேக் பண்ணால் அது எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண மாட்டேன் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக ஆக வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இல்லை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அவசியமே இல்லை. அந்த எண்ணத்தில் தான் நிறைய நேரத்தில் நம்ம சிம்மராசிக்காரர்கள் நிறைய சான்சஸை மிஸ் பண்ணுறோம். சில இடங்கள் அப்படி இப்படி இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டை நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுவே நமக்கு மிஸ்டேக்காகவும் உணர்றீங்களா? நான் சொல்கிறது, நான் நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவேன், அதே நேரத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலை, நான் சொல்கிறது உண்மை. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் வரும். சின்னதாக ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா
மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்று என்ன செய்கிறீங்களோ அது நாளை உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதில் எந்த விதத்திலையும் உங்களுக்கு கெடுதலே கிடையாது. எந்த விதத்திலையும் கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. இன்று நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நாளை உங்களுக்கு வெற்றி. ஆக இன்றைக்கி என்ன பண்ணாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவனாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் என்ன தெரியுமா? சிம்ம ராசிக்கு சொந்த வீடு சூரியன் ஆட்சி பெற்றவர், 2வது வீட்டில் புதன் உச்சம் ஆட்சி பெற்றவர், அந்த அறிவு ஞானம் டேலண்ட். 5வது வீடு குரு ஆட்சி பெற்றவர். சிம்மரத்தை அதிகமாக தூக்கி விடுவது உங்கள் உறவுகள் கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான், வாத்தியார்கள், குருமார்கள். அதனால் தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் குருமார்களை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு யாராவது குரு, எவனாவது ஒருத்தன் போகிறவன் சும்மா வழிபோக்கான ஐடியா கொடுப்பான், அந்த ஐடியா கொடுக்குறவன் தான் குரு. நீ நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் தானாக நினைப்பான், அவனை அப்படியே மனசார கடவுளாக நினைங்க, அவ்வளோதான். 2ஆம் இடத்துல புதன் உச்சம் ஆட்சி பெற்றவர். அதனால் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய பர்ஃபெக்டான லாபத்தை கொடுப்பார். உங்களுக்கு அறிவில் உங்கள் மூளையில் எதை யோசிக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிற, அவர் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு அதிபதி. அந்த உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்டியை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம், நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். 2வது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான், மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும் போது ருத்ராட்சமோ இல்லைனா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன், போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது 1 day டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நேரம்
ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா, எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியமில்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்றை ஒரு படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறள் டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல. நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்ச நாள், அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததிலிருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.